ஸோ உங்களுக்கு செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கவுண்ட்ஸ் பார்ப்பாங்க, டோட்டல் கவுண்ட்ஸ். இதில் அட்லீஸ்ட் 16 மில்லியன் இருக்க வேண்டியது ஃபார் நேச்சுரல் கன்செப்ஷன் அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ஸ்டடிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது மொட்டிலிட்டி, மூவ்மெண்ட். அது வந்து டோட்டல் மொட்டிலிட்டி வந்து அரௌண்ட் 40% இருக்கணும். அதுல நல்ல ப்ராக்ரெசிவ் மொட்டிலிட்டின்றது 32% இருக்கணும். அடுத்து மார்ஃபாலஜி, அந்த அப்பியரன்ஸ், அது வந்து அட்லீஸ்ட் 4% நல்லா இருக்கணும். இதுதான் ஃபார் நேச்சுரல் கன்செப்ஷன் அக்கார்டிங் டு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டடிஸ். ஸோ இப்போ இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோட்டல் கவுண்ட்ஸ் வந்து 10 மில்லியன் அந்த மாதிரி இருக்குது, மிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஸ்டில் நேச்சுரல் கன்செப்ஷன் இஸ் பாசிபிள். பட் ஆனா ஸ்டடீஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பார்க்கும்போது அதோட பாசிபிலிட்டி ஸ்லைட்லி ஆன் த லோயர் சைட் அக்கார்டிங் டு ஸ்டடீஸ், பட் இட் கேன் வேரி. நெக்ஸ்ட், இப்போ ஐயுஐக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 மில்லியன் நல்லா மூவ் பண்ற ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும் ஃபார் அன் ஐயுஐ சக்சஸ். நெக்ஸ்ட், ஐவிஎஃப்க்கு எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் நல்லா இருந்தாலுமே போதும். ஸோ இப்போ கவுண்ட்ஸ் வந்து 5 மில்லியனோட கம்மியா இருக்கு, இல்ல அதை நம்ம மெடிகேஷன்ஸ் மூலமா இன்க்ரீஸ் பண்ண முடியல, அதுக்கான ரீசன் எதுவுமே தெரியல, ஐவிஎஃப் போற மாதிரி இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெர்ம் நல்லா இருந்தாலுமே போறோம் ஃபார் சக்சஸ்.